ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் நம்மளை அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக 4 மாதம் முடிஞ்சிருச்சுல. 5வது மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அற்புதமாக நடத்துகிறார். அவர் நம்ம கூட வருவார். ஆனால் வாழ்க்கை ரொம்ப சமாதானமாக. அவர் நமக்கு முன்னாடி போனார்ன்னு சொன்னால் வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. இது இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறத விட இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவித்து காத்து கொள்கிறார் என்பது தான் ஒரு பெரிய உண்மை. ஆகவே ஃபேக் ப்ராமிஸ். இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நல்லா செழிப்பாக இருப்பீங்க, இந்த மாதம் உங்களுக்கு போராட்டம் வராதுன்னு நான் சொல்ல விரும்பலை. பிப்ளிக்கல் பேட்டர்னை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரச்சனை வரும், போராட்டம் வரும். மேபி கடந்த மாதம் இருந்ததை விட ஒரு வேளை அதிகமாக எழும்பலாம். ஆனால் இன்னும் மறந்துடாதீங்க, அவர் உங்களோடு வருவார். ஆனால் He will satisfy you. உங்களை திருப்தி நடத்துவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமே அதுதான். எப்பேற்பட்ட நான் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு பிரதர், ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அந்த கர்த்தர் இந்த 5வது மாதத்தில் உங்களை அற்புதம் நடத்துவார். Just allow him to walk before you. Just have him, address him in each and every steps of your life. எல்லாத்திலும் ஆவியானவர் ஆண்டவரே அப்படின்னு வைங்க, அவர் முன்னாடி வைங்க. இந்த மாதம் உங்களை அற்புதம் நடத்துவார். இந்த மாதத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். 81ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்திற்கு நேரம் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என்ன வார்த்தை நான் பேசணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது this word kept running in my heart. அன்று இந்த வார்த்தையை போட்டுட்டே இருந்தார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். 2வது பாகம் ரொம்ப அழகாக இருக்குது. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தி ஆக்குவார். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை புரியாமல் இருக்கும். I just want to explain a bit to you. கண்மலையின் தேனினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். பைபிளில் கண்மலை அப்படின்னு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is the rock of my salvation அப்படின்னு தாவீது சொல்கிறார். He is my fortress. கண்மலையானவர் அப்படின்னு தாவீது சொல்கிறார். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலை இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நித்திய கண்மலையாக இருக்கிறார். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு பைபிள் போட்டிருக்குது. இந்த தேன்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண இடத்துலலாம் கிடைக்காது, நார்மலான இடத்துலலாம் கிடைக்காது. நல்லா மலையுடைய உச்சியில் இடுக்குகளில் நல்ல ஒரு ப்ரெஷியஸான ஒரு தேன் எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அதை எடுத்துகிட்டு வரணும். இந்த தேன் எதற்கு ஒப்பிடாக கர்த்தர் சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிடாக சொல்கிறார். இந்த வார்த்தை சும்மா கிடைக்காது. அதை தேடி வாசிக்கும் போது, அதை எடுத்து ஆவலாக வாசிக்கும் போது அதில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்களை திருப்தி ஆக்குவார். சொல்லப்போனால் இயேசுவாகிய கண்மலையின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தேன் ஆகிய வார்த்தையினால் இந்த மாதம் கர்த்தர் உங்களை திருப்தியை நடத்த போதுமானவராக இருக்கிறார். தாவீது 119ஆம் சங்கீதத்தில் 103ஆம் வசனத்தில் இந்த தேனை குறித்து ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார் பாருங்களேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும் அப்படின்றார். ஆகவே இந்த மாதத்தில் ஸ்டெப் இன் பண்ணியிருக்கிற உங்களை நான் இந்த வார்த்தையை சொல்லி ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன். God will satisfy you with his loving word. அவருடைய வார்த்தையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். இந்த வார்த்தை தேனிலும் மதுரமானது, தவிட்டாத ஒரு வார்த்தை. ஆமாம், மனுஷனுடைய வார்த்தை திகட்டிடும், ஆனால் ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாள் திகட்டாது. தேனிலும் மதுரமான ஒரு வார்த்தையினால் இந்த மாதம் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையாக தேனினால் உங்களை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். God will satisfy you. இந்த வார்த்தை it has very powerful word, which is a very powerful word. இந்த தேன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது it will satisfy you in every aspect of your life. குறைவுகளை இந்த தேன் நேர்த்தியாக நடத்தும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்குங்க. எரேமியாவை நம்ம கையிலேருந்து ஒரு சுருள் வந்தபோது அந்த சுருள் எடுத்து சாப்பிடுனும் போது அதை சாப்பிட்ட உடனே அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லைனாலும் முழுங்கும் போது தேனிலும் இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தை
தேனிலும் இனிமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். ஆமாம், வேறு எதை குறித்தும் கவலைப்படாமல் அவருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதத்தில் God's word will make you shine. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், அந்த வார்த்தை உங்களை தப்புவிக்கும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அல்லாமல் வேறொரு வார்த்தை நமக்கு இல்லையே. ஆமாம், உமது அடியானுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நினைவுபடுத்துங்க ஆண்டவர். அது என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். God will satisfy you with this word this month. அப்படியே உங்களை ஆஸ்வதிக்கிறேன். Have a blessed month. May the Lord bless you.